பார்த்துட்டு இருக்கிறது அம்மாவும் நானும். போன வாரத்துக்கு அவ்வளவு நல்ல ரெஸ்பான்ஸ் அந்த பாதாம் பூரிக்கு. many people wrote to us saying பண்ணியும் பார்த்தேன், பார்க்கிறதுக்கு நல்லா இருந்தது, பேசினது நல்லா இருந்தது, and song அந்த ஸ்லோகம் அதுவும் நல்லா இருந்தது. and நிறைய பேர் வந்து and also said that it took them back in time, nostalgia, மயிலாப்பூர், கற்பகாம்பாள் மெஸ் அந்த இதெல்லாம் கூட they sort of it just took them back to olden days. அந்த மாதிரி இருந்தது. அந்த மாதிரி இருக்கும்போது அதாவது அதான் அந்த கதையில ஆரம்பிக்கிறதுல என்னன்னா அப்படின்ற மாதிரி புரட்டாசி மாசத்துல what I thought of doing, நம்ம கோவில்ல நிறைய பிரசாதங்கள் எல்லோரும் ஒரு பெருமாள் கோவில்ல இப்ப திருவாதிரை அப்ப வந்துனாக்கா சிவன் கோவில் அந்த மாதிரி பண்றதா கொஞ்சம் யோசிக்கலாம், கொஞ்சம் ரிலிஜியஸா போலாமே. as you grow old you think of these things. அதனால இன்னைக்கு வந்து நான் என்ன பண்ண போறேன்னா ஸ்ரீரங்கத்துல திருமால் வடை போடு. அது ரொம்ப அது ஈவினிங் சாதாரண ஈவினிங் தான் அந்த ஆர்த்திக்கு பிரசாதம் கொடுப்பாங்க. பட் இட்ஸ் a very rare thing to get it. ஏன்னா அவ கொஞ்சம் தான் பண்ணுவாங்க, அது கிடைச்சதுன்னா அது அமிர்தம். அதுதான் probably very good. அது நல்லா வரணும். so for புரட்டாசி மாசம் ஸ்பெஷல். very good. என்னெல்லாம் வேணும் சொல்லு பாப்பாவுக்கு. இது வந்து கருப்பு உளுந்து, அதை வந்து கார்த்தாலே ஒரு 4 hours முன்னாடி நல்லா களைஞ்சு ஊற வச்சுட்டு அப்புறம் ஒரு அந்த தோலிலாம் அப்படியே எடுத்தாக்க அப்படியே இந்த அழகா வந்துடும். அது ஊற வச்சிருக்கேன். அதோட 1 டீஸ்பூன் அரிசியும் போட்டு. ஓகே, வெரி குட். அப்புறம் அதை வந்து நல்லா டைட்டா உப்பு பெருங்காயம் போட்டு அரைச்சிட்டு towards the end you grind this rice, raw rice and pepper. pepper and raw rice எவ்வளோ? அது ஒரு இது இந்த அளவுக்கு வந்து 1.5 டீஸ்பூன் பெப்பர். ரா ரைஸ் அதுவும் அதே தான், கொஞ்சம் நரன்னு அரைக்கணும் அதை. சரி, ஓகே. அப்புறம் கொஞ்சம் நெய் அந்த பைண்டர் மாதிரி. பட் இது வந்து மெல்லிசா கிடையாது, இட்ஸ் நாட் லைக் நம்ம ஆஞ்சநேயர் வடை கிடையாது, கொஞ்சம் திக்கா தான் இருக்கும். அதை தட்டணும். அண்ட் வாட்டர் இருக்குது, ஓட்டை கூட போடலாம், கேன் போட்டு. கோவில்ல கிடையாது, கோவில்ல வைக்கிறது இல்லை, பட் போடலாம். அது ஓட்டை போட்டா கொஞ்சம் சீக்கிரம் வேகுமோன்னு ஒரு இதுதான். ஸோ எவ்ரிதிங் கோஸ் வெல், அது நல்லா வரணும். ஸோ முதல்ல அது போய் அரைச்சின்னு வந்துடலாம். அரைச்சின்னு வந்துட்டுமா பாருங்க, நீ சொன்ன மாதிரி நல்லா அரைச்சின்னு வந்து டைட்டா இருக்கு. இதுல பார்த்துட்டு இருக்கிறவங்க பாருங்க, அப்படி அவ்வளவுதான், அப்படி ஸ்பூன்ல அப்படி நீங்க எடுத்தீங்கன்னா இட் ஷுட் ஜஸ்ட் லிட்டரலி ஃபால் ஆஃப் லைக் இதுல. அப்படி உங்களுக்கு தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் அரிசி மாவு ஆட் பண்ணி, அதுக்குன்னு ரொம்ப போடக்கூடாது, அப்ப மிளகு வாசனை எல்லாம் போயிடும். ஆமா ஆமா, அதை ஆட் பண்ணி இந்த மாதிரி ஒரு டைட்டான ஒரு டோ, ஒரு பேட்டரா நீங்க பண்ணிக்கணும். ஓகே. இல்ல இது வாட் ஐ honestly feel, இது கொஞ்சம் அரைச்சு வச்சிட்டு உடனே தட்டக்கூடாது. ஓஹோ, keep it some time, rest for some time. Am I right? Oh my god, wow, that's beautiful. இப்ப பாரு, இப்ப இதுல வந்து தண்ணி தோச்ச கூடாது. நான் வந்து ஏன் தெரியுமா, அந்த நெய் வாசனையும் இருக்கும். அது சரி, அதனால தான் நெய்யை தோச்சுக்கிறேன். அப்புறம் பாரு, நம்ம மாத்து மந்தார இலை பாரு போடு. யார் வச்ச மரம் அது? நான் வச்சது. யார் சொன்னா? ஆமா, கேட்டு பாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இல்ல அதை தவிர நான் வச்சது. கதை அடிக்காத கொஞ்சம். இது பாரு, விட்டாக்கா நீ எல்லாம் சொல்லிடுவே. நீ கேட்டு பாரு. என்ன யாரை கேட்குறது? அப்பாவுக்கு. அப்பாக்கா for all the people. அப்பா நல்லா இந்த மாதிரி எடுத்துக்கலாம் உருண்டை. ஓகே, வச்சு இது ரொம்ப தின்னா தட்டக்கூடாது, ஆஞ்சநேயர் வடை மாதிரி. ஓட்டை போடுறது கூட செகண்டரி தான். சாதாரண அந்த ஸ்ரீரங்க வடையில ஓட்டை இருக்கிறது இல்லை, நல்லா திக்கா இருக்கும், மேலே கிறிஸ்பா இருக்கும், உள்ள வந்து இட் வில் பி சாஃப்ட். வெரி நைஸ். இங்க பார்த்தெல்லாம் தெரியும் கலர் எப்படி. அண்ட் இது மெயினா வந்து இந்த ஆயில் டெம்பரேச்சரும் வந்து உங்களுக்கு அந்த மிதமான தீயில வச்சு you should fry it. மிதமான ரொம்ப சாஃப்ட்டா இருக்கு, இது பண்ண கூடாது. இல்லம்மா, அது உள் வரைக்கும் நல்லா, ஏன்னா இட்ஸ் நாட் thin, it's thick. ஸோ அந்த உள் வரைக்கும் போய் நல்லா பொரியணும். இப்போ இருக்கிற மாவு எல்லாத்தையும் ஒன்னொன்னா தட்டி பொரிச்சுக்க போறியா? பாரு, அவ்வளோதானே, ஒரு அழகான நான் கண்டு போட்டிருக்கேன். அடுக்க முடியாது. இந்த பாட்டி வடை தட்டின கதையை போட்டு தட்டி எடுத்திருக்க. அங்க பாரு, see the color எப்படி இருக்கு பாருங்க. அங்க அந்த டார்க்கா இருக்கிறத காட்டு. இது நல்லா பெருசா உள்ளங்கை அளவுக்கு தட்டலாம். இது நான் போட்டது ஒரு அழகு மாவு. அது சாயங்காலம் வேளையில அங்க ஸ்ரீரங்கத்துக்கு போனேன்னாக்க அந்த ஆர்த்தி முடிச்சுட்டு they'll give this பிரசாதம். and மெயினா இங்க வந்து எண்ணெயில பொரிக்கிறோம், பட் அங்கெல்லாம் வந்து நெய் தான். இந்த மோஸ்ட்லி நெய் இல்லாட்ட எண்ணெய் நெய்யுமா மிக்ஸ் பண்ணி கரெக்ட், அந்த நெய் வாசனை இன்னும் நல்லா இருக்கும். நல்லெண்ணெய் அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. கலக்கிறதுக்கு ப்ராபப்ளி நம்ம காஞ்சிபுரம் இட்லி கூட நிறைய போடுறோம், பட் பொரிக்கிறது இஸ் டிஃப்ரெண்ட். நான் ரெடி டேஸ்டிங்க்கு. ஆஹா, எப்படி இருக்கு பாரு. ஃபேண்டாஸ்டிக் மா. பண்டா
உமாச்சிக்கு வச்சுட்டு ஏற்கனவே அது ஒரு சுவாமி துளசி போட்டு வை. அது அந்த அப்படியே வைக்கிறியா? அப்படியே வைக்கிறேன். மச்சி காப்பாத் எல்லாரும் டேஸ்ட் பண்ணலாமா? புரட்டாசி இது ஐப்பசி இனிமேல் எல்லாம் பெரிய பெரிய பண்டிகைலாம் வருது. நவராத்திரி வருது, தீபாவளி வருது. ஸோ எவ்ரிபடி ஷுட் டூ ஆல் திஸ் திங். நல்லா இருக்கணும் எல்லாரும். ஆஹா வந்து சூடாக ஜாக்கிரதை. இதில் வந்து அந்த கருப்பு உளுந்து அந்த தோலோட இருக்கிறதுனால அதோட டெக்ஸ்சர் இஸ் வெரி வெரி யூனிக். அண்ட் உப்பு வச்சு நம்ம அந்த பெருங்காயம் அண்ட் அந்த மிளகு அதுதான் காரம் கொடுக்கறது. அண்ட் மெயினாக இந்த அரிசி வந்து கடைசியா வந்து போட்டு அந்த 1-2 அப்படியே கொஞ்சம் கிரன்ச்சியா அந்த கிரன்ச்சும் கொடுக்கறது. ஓ இட் இஸ் ஜஸ்ட் ஃபேண்டாஸ்டிக். ஒரு சாப்பிடுறது. நீங்க சாப்பிடு. நீ சாப்பிடு. நீ எல்லாம் சாப்பிட்டாக்க நாங்கெல்லாம் சாப்பிடணும். Fantastic. So go ahead, try this very very interesting Kovil Prasadam. Thirumal Vadai. You will expect more of these kind of prasadam. As far as I could get good recipe, I hope I do it well. Yes. So we will see you in another episode of Ammavum Naanum. Cheers. Bye. Bye.